நாட்டு மாடுகளை பாதுகாப்பது காலத்தின் கட்டாயம். பிரபல ஜோதிடர் காலக்கணிதன் கார்த்திக் வெள்ளிங்கிரி கோசாலைக்கு நாட்டு பசுமாட்டை தானமாக வழங்கி தகவல். கோவை வெள்ளலூர் பகுதியில் வசித்து வருபவர் காலக்கணிதன் கார்த்திக். ஜோதிட ஆலோசனை, நியூமராலஜி, வாஸ்து தகவல் உள்ளிட்டவற்றை கணித்து வழங்கி வரும் காலக்கணிதன் கார்த்திக் அலுவலகத்தில் மகா சுதர்சன ஹோமம், கோமாதா பூஜை மற்றும் கோதானம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜோதிட குரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மருதாச்சலமூர்த்தி கலந்து கொண்டார். உலக மக்கள் நன்மைக்காக சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து நாட்டு மாடுகளை பாதுகாப்பதும் அவற்றின் இனப்பெருக்கத்தை ஊக்குவிப்பதும் தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டு கோவை நரசிபுரம் பகுதியில் உள்ள வெள்ளியங்கிரி கோசாலைக்கு நாட்டு பசு தானமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஜோதிட ஆலோசகர் கார்த்திக், நாட்டு மாடுகள் விவசாயத்தின் அடித்தளமாக மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயம், பாரம்பரிய விதைகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய பங்காற்றுகின்றன என்றார். மேலும் வெளிநாட்டு இன மாடுகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் பாரம்பரிய நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது கவலைக்குரியது என்றும், நாட்டு இனங்களை பாதுகாக்க அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண்மை, கோமாதா பூஜை மற்றும் கோதானம் போன்றவை இந்திய பாரம்பரியத்தின் முக்கிய அங்கங்களாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், நாட்டு மாடுகளை வளர்ப்பதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரமும் மேம்படும் என்றார். இந்த முப்பெரும் விழாவில் சண்முகம், ராம்குமார், முத்துக்குமார், யுவராஜ், பிரேமா, மைதிலி, காந்திமதி, குணவதி, சிவகாமி உட்பட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேதோ நான்கிலோ பொருளாவது நாதல் நாமோஹர் நாதோன் கிராம் கிராம் கிரீம் கிரீம் குரோம் குரோம் பட் பட் அனஹன பீசய பீசய சரஸ்ராரார ஹும்பன் ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கோவை ஒழிய வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு தற்பொழுது திருவிளக்கு ஏற்றுதல் வழிபாடு துவங்குகிறது. திருவிளக்கேற்ற பிரேமா அவர்களையும், மைதிலி அவர்களையும், காந்திமதி அவர்களையும், சிவகாமி. அனைவருக்கும் வணக்கம். நான் காலக்கணிதன் கார்த்திக். கடந்த 14 ஆண்டுகளாக ஜோதிடம் மற்றும் வாஸ்து துறையில் பணியாற்றி வருகிறேன். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய ஜோதிட நிலையம் சார்பாக, அதாவது காலக்கணிதன் கார்த்திக் ஜோதிட நிலையம் சார்பாக முப்பெரும் விழா அப்படின்னு நம்ம எடுக்கிறோங்க. அதாவது இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மகா சுதர்சன ஹோமம். அந்த மகா சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம செய்வன மாந்திரிக தோஷங்கள், தடைகள், திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை, இந்த மாதிரி சகல விதமான தடைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகா சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது நடக்குதுங்க.
ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா கோ பூஜை. இந்த கோ பூஜை அப்படிங்கிறது என்ன, நாட்டு ரக பசுமாடை வச்சு நம்ம கோ பூஜை அப்படிங்கிறது செய்யறோங்க. இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டு மாடை வந்து பராமரிக்கணும், ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் நாட்டு மாடு காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுங்க. அந்த முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜோதிட நிலையம் சார்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது, வருஷத்துக்கு ஒரு கோதானமாவது நம்ம பண்ணணும் அப்படி. அதாவது இனி போக போக மாதத்துல ஒரு நாள் கூட பண்றதுக்கு என்னுடைய நண்பர்கள் மற்றும் எல்லாத்தினுடைய ஆதரவோட மாதத்துக்கு ஒண்ணு, வாரத்துக்கு ஒண்ணு, நாளுக்கு ஒண்ணுன்னு கூட பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோ பூஜையினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா 33 கோடி தேவர்களும் இருக்கிறது எதுல அப்படின்னா பசுமாட்டுல. அதுலயும் அந்த நாட்டு ரக பசுமாட்டுல நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்கிறது இருக்கு. எதுக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை வாழ வச்சதே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட கிளைண்ட்ஸ் தாங்க. ஏன்னா நான் எந்த விதமான மீடியாலையும் நான் வரல. 2012 பார்ட் டைமா ஆரம்பிச்சு 2014 முதல்ல நான் ஆபீஸ் போட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை வளர்த்து விட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் இவர் காலக்கணிதன் கிட்ட போலாங்க, நல்லா சொல்லுவாரு அப்படின்னு எனக்கு என்னுடைய மவுத் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய வகையில, அதாவது பேச்சின் மூலியமா சொல்லித்தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிளைண்ட் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது வந்து என்னோட கிளைண்ட்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் நன்மை நடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வர வச்சு நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து இன்னைக்கு சிறப்பிச்சாங்க. 100க்கும் மேற்பட்டவர் இந்த விழாவில் வந்து கலந்துட்டாங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு நீங்க தரணும், கட்டாயம் தொடர்ந்து தரணும். நம்ம அனைவரும் சேர்ந்து பல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நம்ம செய்யணும். தான தர்மங்கள், இயன்றவரை தான தர்மங்கள் மற்றும் கோதானங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.